இது செய்கிறதுக்கு ரா கார்ன் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன் வேகிறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து இந்த கார்னை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கார்னில் ஒரு 2 கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 minutes நல்லா இந்த கார்னை வேக விடுங்க. ஆஃப்டர் திஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக இந்த கார்ன் வந்து 3 to 4 minutes நல்லா வெந்தால் போதும். நடுவில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சாஃப்டாக இருக்கான்னு. அப்போது நீங்கள் கரெக்டாக சாஃப்டாகிட்டதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் அந்த கார்ன் பவுடர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு ஸ்பூனில் போடாதீங்க. ஸ்பூனில் போடுறத விட பெட்டர் நீங்கள் நல்லா அந்த பாத்திரத்தை ஒரு ஸ்பூனில் எடுத்து அள்ளி போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுங்க. நல்லா ஒரு கோட் ஆகிடும் எல்லாத்துக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு கார்ன் எடுத்து உள்ளே போடுறேன். அது நல்லா பொரிஞ்சு மேலே வரும். அப்போ வந்து கார்ன் வந்து நல்லா வந்து பொரியிற ஸ்டேஜ், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு பார்த்தோம். அப்போ நீங்கள் வந்து மெச்சூர் பண்ணிக்காங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இந்த கார்ன் எல்லாம் வந்து எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த எண்ணெயிலேருந்து. நான் இதுக்காகவே வந்து ஒரு சின்னதாக நல்லா வடிகட்டி மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதில் நான் போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு கார்னு. இப்போ நல்லா பொரிஞ்ச கார்னை நான் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 4 பொருள், மிளகா, அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா, அதுக்கப்புறம் சாட் மசாலா, அந்த உப்பு, இது 3த்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மிளகா ரொம்ப காரமாக இருக்க மாதிரிலாம் இருக்குது, காஷ்மீரி போடவே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா உள்ளே நல்லா போகணும், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. சப்போஸ் சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், அவங்களுக்கு லெமன் வேணுன்னா ஒரு 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோவா லெமன் வேண்டான்னு நான் லெமன் ஆட் பண்ணலை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னா இப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா. அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி, வீட்டில் இருக்க கொத்தமல்லி நல்லா நறுக்கிட்டு அந்த கொத்தமல்லி எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்படி. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குங்க, ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஒரு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து வந்திருக்குன்னு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸில் பண்ணலாம். நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் கூட, பசங்களுக்கும் வந்து நல்லா ஸ்நாக்ஸ், ஒரு ஸ்நாக் ஐட்டம் வீட்லேயே பண்ணி கொடுக்கலான்னு நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேபிகார்ன் வந்து நல்லதும் கூட. ஸோ இது நல்லா வந்து பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.